அருமையாக இருந்தது. குகையில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவசியம் வாங்க, நல்லா அருமையாக இருக்குது இந்த குகையை பார்க்குறதுக்கு. அவசியம் நீங்கள் இந்த சீரடிக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் கரெக்டாக. அதனால் அவசியம் வந்து பாருங்கள் இந்த குகை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு மலையை இவ்வளோ குறைஞ்சி எடுத்துருக்காங்க அந்த காலத்தில். இதாங்க இப்போ எல்லோராவுடைய என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் தான் வந்திருக்கோம். மகாபலிபுரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்கே பிள்ளைகள்லாம் வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க இந்த ஹிஸ்டாரிக்கல். இதுதாங்க டிக்கெட்டு கவுண்ட்ரு. நம்ம டிக்கெட் வாங்கிட்ட பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோன்றது. டிக்கெட் வந்து ஒரு டிக்கெட் 40 ருபீஸ் இது. அங்கே டோக்கன் தான் கொடுக்குறாங்க. அது டோக்கன் தான் கொடுக்குறாங்க. இதை காமிச்சிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். வாங்க உள்ளே போகலாம். இது என்ன டோக்கன் தெரில, எலக்ட்ரானிக் டோக்கனா என்னன்னு தெரில. அங்கே பார்ப்போம் வாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் உள்ளே போனால் நம்மளுக்கு பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, மியான்மர், நம்ம இந்தியன்ஸ் அவங்களுக்குலாம் 40 ருபீஸு. அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து பர் ஹெட்டுக்கு 600 ருபீஸு. இந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கணுங்க. ஏன்னா ரிட்டர்ன் வரப்போ வந்து அவங்க செக் பண்ணுவாங்க கம்பல்சரி. அதனால் டோக்கனை பத்திரமா வச்சுருங்க. இந்த பாருங்க அஜந்தா எல்லோராவுடைய சிற்பங்கள் இதெல்லாம் வந்து குடஞ்சி தான் எடுத்திருக்காங்க. ஒரே கல்லில் அப்படியே இதுவாக தான் குடஞ்சி எடுத்திருக்காங்க. இது சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. எவ்வளோ பெரிய மலையை வந்து எப்படி குடஞ்சி எடுத்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இவ்வளோ குடஞ்சி, இது ஒரு பெரிய மலை. இது இந்த மலையை தான் வந்து இவங்க குடஞ்சி எடுத்திருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் பாருங்கள் இந்த சிற்பங்கள்லாம் சிதிலம் அடைந்திருக்கு. இது என்ன காரணம்னா இதுக்கு அப்புறமா வந்த ஆட்சியாளர்கள் வந்து அவுரங்கசீப், முஸ்லீம் ஆட்சியாளர்கள்லாம் வந்தது. அந்த மாதிரிலாம் வரப்போ இந்த கோயிலெலாம் நிறைய சேதப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி இதுவாக இருக்குது. நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸுக்குள்ளார போகலாம். இதை பாருங்கள் இந்த சிலைகள். இதெல்லாம் வந்து இந்த சிற்பங்கள், இந்த வடிவங்கள்லாம் வந்து எதுவுமே கட்டுமானத்தால் கட்டப்பட்டது அல்ல. எல்லாமே ஒரே மலையால் குடஞ்சி எடுத்தது தான் இந்த சிற்பங்கள் எல்லாமே. இங்கே மொத்தம் 34 குகைகள் இருக்குது. சமண குகைகள் வந்து 5, இந்து குகைகள் வந்து 17, பௌத்த குகைகள் 12, மொத்தம் 34 குகைகள் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு குகைகளுக்கும் வரலாறு இருக்குது நிறையா. இதை பாரு, இந்த சிலையெல்லாம் எப்படி சேதம் அடைஞ்சிருக்கு பாருங்கள். இது சேதம் அடைஞ்சது என்னன்னா, நான் அப்போ எதாவது செதுக்கி இருக்கிறப்போ எதாவது உடஞ்சிருந்தாலும் இருக்கலாம். இவ்வளோ பெரிய இடத்த வந்து இவங்க குடஞ்சி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இது பண்ணியிருக்காங்க. வாங்க இன்னும் நம்ம அப்படி சுற்றிட்டு வரலாம். வரப்போ அதை பற்றி சொல்கிறேன் நான். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நிறைய இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இவங்க குடஞ்சி எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 உளிகள் தான் இவங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 3 உளிகள் என்ன இது பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. டைமண்டை வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா டைமண்ட் வந்து இப்போத்தி டெக்னாலஜி, அப்போத்தி டெக்னாலஜி என்னன்றது தெரியல. இந்த தூணை பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். ஒரே தூண் தான் இது. நல்லா பாருங்கள். இது டாப் இருந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே தூண் தான் இது, ஒரே கல் அப்படியே குடஞ்சி எடுத்தது தான் இந்த இதெல்லாம். இந்த யானைகள்லாம் பாருங்கள் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. இதை பாருங்கள். இதெல்லாம் இதுதான் குகைகள் வந்து நம்ம சொன்னமே 34 குகைகள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. அதெல்லாம் ஒவ்வொரு குகைகள். இந்து துறவிகளுக்கு குகை, பௌத்த மதத்துக்கு ஒரு குகை, இந்த மாதிரி 34 குகைகள் இங்கே குறைஞ்சி எடுத்திருக்காங்க. இது மாதிரி இதில் வந்து நிறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்குது. மேலெல்லாம் குகையாக தான் குறைஞ்சிருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள்லாம் இந்த கல்லெல்லாம் இங்கே செதுக்கி அதனுடைய வேஸ்டேஜ் மண் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வெளியே எடுத்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 40,000 டன் மணல் இதில் வேஸ்டேஜாக உருவாகியிருக்கு. அதை வந்து எடுத்து வெளியே போயிருக்காங்க. இது வந்து யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய பாதுகாக்கப்பட்ட சின்னம். இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள். இது இந்த 40,000 கழிவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 லாரி தேவைப்படுங்க. 1,500லேருந்து 2,000 லாரி தேவைப்படும். இந்த 40,000 டன் கழிவுப் பொருட்களை இவங்க வெளியே எடுத்து போயிருக்கணும். இதுக்குள்ளார இருந்து அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் வாய்ந்த பழமை வாய்ந்த டெம்பிள். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு குகையை எப்படி உள்ளே குடஞ்சி எடுத்திருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக இதெல்லாம் பார்க்க வேண்டும். அதனால் உங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் வீட்டுக்கு வந்து காமிங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் டெம்பிளை. இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து சிற்பங்கள் வந்து இன்னும் அழகாக ஒரு எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் இந்த சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். மிக நுணுக்கமாக எல்லாமே சின்ன ஸ்மாலில் வர சிற்பம் தான் இதெல்லாம். அதாவது இவங்க வந்து ஒரே பரம்பரையில் வந்து இது கட்டப்பட்டதாக இருக்காது. வரலாறுலேயும் அப்படி தான் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட பல தலைமுறையினர் கட்டியிருக்காங்க. ஏன்னா ஒரு 500 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு இந்த கோவிலை கட்டுவதற்கு. வாங்க உள்ளே போகலாம், மேலே போய் பார்க்கலாம். இதை பாருங்கள், எங்கேயாவது ஒரு கட்டுமானம் கல்லை தூக்கி வச்சு ஏதாவது ஒரு இது எந்த ஒரு வேலைப்பாடுமே கிடையாது. இந்த பாரு, கோவில் வந்து உள்ளே இருட்டாக தான் இருக்குது. அது சரியாக தெரியல. போதிய வெளிச்சம் இல்லாதனால இங்கே சரியாக தெரியல. இங்கே ஒரு பெரிய லிங்கம் வடிவமைச்சிருக்குங்க. இந்த கோயிலெலாம் பாருங்கள், நல்ல அருமையாக இருக்குது. இதெல்லாம் அதான் நம்ம சொன்ன மாதிரி முன்ன சொன்ன மாதிரி ஒரே கல்லால் தான் ஒரு மலையை செதுக்கி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சிற்பங்கள்லாம் ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு இந்த சிற்பங்கள்லாம். பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாருங்க. இந்த டாப்பிக்கு போகலாம், நம்ம டாப்பிக்கில் கூட ஏறி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் டாப்பிக்கிலேருந்து பார்த்தா. ஒரு சிலையை பாருங்கள், அந்த சிலை வந்து எப்படி செதுக்கி இருக்காங்க பாருங்கள். அந்த நல்லா ஹைட்டில் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அதை பாருங்கள், அந்த சிலை தான் அது. அப்படியே அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. தனியாக எந்த ஒரு சப்போர்ட்டிங்கும் கிடையாது. அந்த ஒரு சிலை அவ்வளோ இதுவாக நுணுக்கமாக இது பண்ணியிருக்காங்க எல்லாம். அந்த இதுவும் பாருங்கள், அதை நான் கை வைக்கிற இடத்துல பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். இது நான் மேலே நிற்கிறோம், இது கீழே எவ்வளோ பாதாளத்தில் கீழே எல்லாம் நடந்து போகிறாங்க பாருங்கள். கீழே அங்கே ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ மேலே வந்திருக்கோம். இன்னும் அதுக்கு மேலே எங்கேயோ இருக்குது. அவ்வளவும் இது வந்து மலையை வந்து குடஞ்சி தான் எடுத்திருக்காங்க. அவ்வளோ இது பாருங்கள், இவ்வளோத்தையும் நம்ம அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் இவ்வளோ மலையை வந்து குடஞ்சி செதுக்கி எடுத்திருக்காங்க. இதை பாருங்கள், இந்த தூணி எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இது இவ்வளவும் வந்து ஒரே கல்லில் தான் செதுக்கி அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய மலையில் இது ஒரு பார்ட்டு. இது எவ்வளோ நுணுக்கமாக எப்படி அதை இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு செங்குத்தாக கிட்டத்தட்ட ஒரு 1300 ஆண்டுகள் முன்னாடி இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அங்கே மக்கள்லாம் வந்து டாப் வியூவிலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். கீழெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த எல்லோரா குகையை அவங்க வடிவமைப்பதற்காக மேலேருந்து தான் அவங்க பிளான் பண்ணி கீழே வந்திருக்காங்க. கீழேருந்து அவங்க மேலே போகல, மேலேருந்து தான் செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
இதுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி பார்த்தா ட்ரோன் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த காலத்துலேயே அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோயில் கட்டினது ராஷ்ட்ரிய மரபினர் தான் கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த கோயில் வந்து ஒரு வரைபடம் வரைந்து தான் இவங்க அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு பின் வந்த தலைமுறையினரும் வந்து அதை பார்த்து தான் எல்லாருமே மிக நுணுக்கமாக பிளான் பண்ணி ஒவ்வொன்றா கரெக்டாக எடுத்து வந்திருக்காங்க இந்த கோவிலை. அதே போல் இந்த எல்லோரா குகை எங்கே இருக்குதுன்னா சீரடியிலேருந்து 101 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் சீரடிக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த குகைக்கு வாங்க. எல்லோரா குகை, எல்லோரா அஜந்தா குகை பாருங்க. நம்ம இப்போ குகைக்குள்ளேருந்து வெளி தோற்றத்தை ஃபோட்டோ எடுக்கிறோம். நம்ம குகை நம்ம உள்ள மேல் ஸ்டெப்பு தான் வந்திருக்கோம். அதோடைய இதுதான் பாருங்க. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் எங்கே ஒரு இது கட்டுமானமே இருக்காது. எல்லாம் மலையை வந்து செதுக்கியிருக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம கட்டுமானம் ஏதோ கல் தூக்கி வச்சு கட்டின இதுவும் இல்லை. நம்ம தஞ்சாவூர் கோபுரம் வந்து மேலே இருக்கிற அந்த கலச கோபுரம் வந்து தூக்கி அதை மிகப்பெரிய வேலைப்பாடு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே உருவாக்கியிருக்காங்க இந்த மலையை. இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள். இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சிலையெல்லாம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. அதான் என்ன ரீசன்றது தெரியல எனக்கு. தெரியல பார்த்தோன்னா அதுக்கப்புறமா வந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் ஏதாவது சேதப்படுத்தியிருக்கலாம். போட்டி பொறாமையால். போட்டி இருக்காது, பொறாமை தான். ஏன்னா அடுத்த ஆட்சியாளர் வரப்போ ஏதாவது பொறாமையால் ஏதாவது இதெல்லாம் செய்திருக்காங்கன்றதுக்காக ஏதாவது நடந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த டாப் வியூவிலேருந்தால் இந்த இவ்வளோத்தையும் இவ்வளோ செதுக்கி வந்துக்கிறாங்க. அந்த தூணு எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அந்த தூணு எல்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இவ்வளவும் வந்து 3 விதமான உளிகள் தான் இதுக்கு தேவைப்பட்டு இருக்குது. அந்த 3 விதமான உளிகள் என்னன்றது வரலாற்றில் இல்லை. இவங்க பயன்படுத்திய உளிகள் அது வரலாற்றில் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி மலையெல்லாம் உடைக்கணுன்னா டைமண்டை தான் பயன்படுத்துவாங்க. டைமண்டு உளி தான். அப்போ வந்து அந்த டெக்னாலஜியே கிடையாது. இப்போ பாருங்கள், பார்க்க வேண்டிய கோயிலுங்க. என்னதான் இருந்தாலும் ரொம்ப நம்ம லைஃப்பில் வந்து இதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. இதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. அவசியம் வந்து பாருங்கள். இது பாருங்கள், இந்த சைடு வியூ. நம்ம அந்த பக்கம் ஒரு சைடு வியூ பார்த்தோம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த வியூ. 2 பக்கமும் இந்த தூண் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த பக்கமும் அதே மாதிரி தூண் தான் இருக்குது. இந்த சைட்லேயும் இது மாதிரி தூண் இருக்குது. பாருங்கள், இங்கே யானை கொஞ்சம் செதில் மறைஞ்சிருக்கு. பாருங்கள், காப்பி பாருங்கள். நம்ம அங்கேருந்து இவ்வளோ பெரிய மலையை குறைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்கன்னா பாருங்கள். எல்லோரும் எப்படி எவ்வளோ வந்து பார்த்துக்கினே இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஹிஸ்டாரிக்கல் வந்து நம்ம அவசியமாக நம்ம பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். இது இந்த கோயில் எப்படின்றது பாருங்கள். எல்லோரும் வந்து பார்த்துன்னு இருக்காங்க. எல்லாம் பாருங்கள், அஜந்தா சிற்பம் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் இந்த சிலை நல்லா இருக்குது. இந்த சிற்பம் அது இந்த பக்கம் பாருங்கள். கீழே அந்த கால் உடையப்பட்டுள்ளது. இது என்ன காரணன்றது தெரியல. இந்த எல்லோரா குகை அவசியம் வந்து பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கிற வரலாற்று புத்தகத்தில் இது இடம்பெற்று இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு குகை. இது அவசியம் இட்டுக்குவாங்க. இது எங்கன்னா நம்ம சீரடியிலேருந்து 101 கிலோமீட்டர் தாங்க. அவசியம் வாங்க. இதை பாருங்கள், வெளிநாட்டரெலாம் வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் முக்கியம் பழமை வாய்ந்த ஒரு எல்லோரா குகை. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில்